திசை 8. அதுக்கப்புறம் என் வழி பாதை நேத்து எழுதணும்னு நினைக்கிறேன். ஆமா. தங்கம் 8 கிராம் கோல்டு. சார் ஒரு டவுட், அது சவரனா இல்ல பவுனா சார்? பவுன்னா 10ன்னு நினைக்கிறேன். 10 கிராம். அது சார் தான் சொல்லணும். ஏழுமலை சார் யாருக்கு அனுபவம்? மேடம் சொல்லுங்க. 10 கிராம்னா சவரனா பவுனா? பவுன் தான் 8, சவரம் இல்ல ஐயா கேக்குதா? இல்ல நான் வீடியோ கால் பண்ணிட்டு பேசுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாமரர்கள் சொல்லுகிற வாசகம் பவுன். சற்று மேலோங்கியவர்கள் படித்தவர்கள் இந்த காலகட்டத்தில் ஈக்குவல் ஆயிட்டாங்க. அவங்க சொல்றது சவரன். ஓகே. இரண்டுக்குமே 8 கிராம் தான். சரி. செப்பு கலந்து 8 கிராம். அது இந்த 1 ஏக்கரு ஒரு காணி சொல்லுவாங்கல்ல, 133 சென்ட் வந்து ஒரு காணி சொல்லுவாங்க. ஏக்கர்னா 100 சென்ட் சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா இந்திய கணக்கு. 133 ஏக்கர் சென்ட் வந்து ஒரு காணின்னு வச்சிருந்தோம். இதுல எல்லாத்தையுமே வெள்ளக்காரன் போகும்போது சில குழப்பங்களை உண்டாக்கி கொடுத்துருக்காங்க. அதனால 100ஆ மாத்திட்டோமா? 100ஆ மாத்தினா என்ன வரும்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த சென்ட்டோட சதுரடிகள்லாம் வரும்போது பார்த்தா 2.47 வரும். ஓகே. ஒரு சென்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 436 சதுர அடி. 436 465 436 சதுர அடி ஒரு சென்ட். 436. ஏன்னா இந்த மாதிரி கணக்கு விஷயங்கள்ல வந்து இது வெள்ளக்காரன் கணக்கு. நம்ம வச்சிருந்தா பார்த்தா தெளிவா ஒரு 133 சென்ட் வந்து ஒரு காணி, முக்கா காணி, மாகாணி, அரகாணின்னு வச்சிருந்தாங்க. அப்ப அந்த சதுரடி எல்லாம் வந்து ஒரு சமமான ஈக்குவல் இருந்தது. எதையாவது ஒண்ணு உண்டாக்கணுங்கிற மாதிரி நம்மள பாகுபடுத்தி கணக்கு தான் இந்த சென்ட்னு கொண்டு வந்து போட்டு குழப்பி விட்டாச்சு. எப்படி நீங்க கணக்கு பண்ணீங்கன்னாலும் ஏக்கர்ல வரும்போது ஒரு 4 சென்ட் கூடும், 2 சென்ட் குறையும். ஓகே. இது 2.47 அடிச்சீங்கன்னா ஞாபகத்துல வச்சுங்க. இது சதுரடி கணக்குல தான் வந்து இப்ப வந்து மனைகள் எல்லாம் போடப்படுகிறது. ஆமா ஆமா. அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் வந்து கரெக்டா சென்ட்ல கொண்டாட முடியாது. ஆனா 2400 சதுரடி ஒரு கிரவுண்ட் போடுவாங்க. அது என்னன்னாக்கா கணக்குப்படி பார்த்தா 5.5 சென்ட்டும் வராது, 5 சென்ட்டுக்கும் வராது. 2400 5 சென்ட்டுக்கு வராது. ஆனா அவன் சொல்லி 5 சென்ட் 5 சென்ட்டுக்கு மேல, ஆனா 5 சென்ட் வராது. ஆமா, 5 சென்ட்ல குறையும். கேட்டா வேற வழியே கிடையாதுங்கிற நம்ம ஒரு முழுமைக்கு வந்தவர்கள் என்பதால் முழுசா சொல்லிடுவோம் 5 சென்ட். சரிங்க ஐயா. ஆக 436 சதுரடி ஒரு சென்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் அந்த பிளாட் வழி. சரி. ஆமாங்க. அப்புறம் இந்த கால்குலேட்டர்ல யூஸ் பண்ற டிஸ்ப்ளே வந்து எல்சிடி டிஸ்ப்ளே வந்து 8 டிஜிட். 8 பக்கம் இருக்காங்க. இப்ப 10,000 எல்சிடி டிஸ்ப்ளேன்னு எழுதிக்கலாம். எல்சிடி டிஸ்ப்ளே. 10 கிராமுக்கு என்னன்னு சொல்றது? 10 கிராம் தெரியலீங்களா ஐயா? அதுதான் கேட்டேன். சவரன் பவுன். ஐயா 10 கிராம்னா 1.25 சவரன் போயிடுது. அது வந்து கிராமா, அது வந்து அதுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கிறேன். ஒரு பக்கம் ஒரு பவுனு ஒரு சவரன் சொன்னா 8 கிராம் தான். மேற்கொண்டு விளக்கம் வந்து நம்ம ஐயா வந்த பிறகு கேட்டுக்கலாம். எழுதிடுவாங்க. ஃபைனல் இது வந்து அவர் தானே டியூன் பண்ண போறாரு. 8 வந்து ஜப்பானோட லக்கி நம்பர் சார். ஜப்பான்ல வந்து 8 ரொம்ப லக்கி நம்பரா பாக்குறாங்க. ஏதாவது காரணம் இருக்கா ஐயா? ஜப்பான்ல இது ரொம்ப லக்கி நம்பரா பாக்குறாங்க 8. 0 to 9ல 8 வந்து வெரி லக்கி நம்பர் ஃபார் ஜாப்பனீஸ். இது சார் 8 நம்பர் முற்று பெறாத என்று சொல்லலாமே தவிர, ஆனா 8 எண் சிறப்புடையது. அஷ்டலட்சுமிகள், அஷ்ட திசைகள், அஷ்டபுஜங்கள், அஷ்ட திக்பாலகர்கள். எழுதிக்கிறோம். ஒன்னொன்னு எழுதுறோம். சொல்லிட்டேன் நேத்தெல்லாம். இதெல்லாம் எழுதியாச்சா? நேத்து எழுதிட்டேன் சார். எல்லாம் நம்ம எழுதிட்டோம் இல்லைங்களா? நீங்க சொன்னது வந்து ஐயா சொன்னது என் வழி பாதை சொன்னீங்க. அது நேத்தே எழுதிக்கிட்டோம்.
இப்ப வந்து திசைகள் 8, கால்குலேட்டர் டிஜிட்டல் 8 அதான் வந்திருக்கும். வேற என்ன ஆட் பண்ண பாருங்க. சனி கிரகம் 8வது கிரகம். சனி கிரகம் இருக்கு இல்லையா கோள்கள்ல, ஆமா. அது வந்து 8வது கிரகம். அவனோட பேரை வந்து தொடர்ந்து சொல்லாமல் புண்ணியவான்னு சொல்லிடுங்க. சனி கிரகம். அவர் வந்து ரொம்ப கருணையுள்ள கடவுள் சார் அவரு. ஆமாங்க ஐயா, ஆமாங்க. அதான் புண்ணியவான்னு சொல்ல சொன்னேன். 8 சொன்னோன்னே ஹாப்பி கண்ணன் சார் உள்ள வந்துட்டாரு. இன்னைக்கு உள்ள இருக்கிற நம்பர்கள் எண்ணிக்கையும் 8 தான் சார். அடுத்த பாயிண்ட்டுக்கு நாராயணன் சார் வந்துட்டாரு. இது எல்லாம் கோயின்சிடென்டாவே நடந்தது. 8 திசைகள் உண்டுல்ல, அது தெரியும் சார். எழுதிட்டோம். திசைகளும் சொல்லி இருக்கிறது. அது குறித்தான 8 திசைகளும் அதற்கு உண்டான தேவர்களும் சொல்லி இருக்குது. வேலுமதன் சார் அப்புறம் எண்கோண வடிவம் சொல்லுவாங்களா, அது என்ன சார்? எண்கோண வடிவம் அது நம்பர் ஆக்டல் நம்பர் பயன்படுத்துவாங்க. அந்த அதுக்கு பேரு 8 தானே? ஆக்டல். எண்கோணம் அருங்கோணம்லாம் வந்து இந்த பிரமிடுகள்ல பயன்படுத்தப்படுவது. இல்ல, ஆக்டல் நம்பரே இருக்கு. பைனரி அந்த மாதிரி வந்து ஆக்டல் இருக்கு, எக்ஸா டெசிமல் இருக்கு, டெசிமல் இருக்கு. அதுல ஆக்டல் வந்து ஒரு சிஸ்டம். OCTAL ஆக்டல். 8 பேஸ் வந்து 8. இல்லைன்னா ஆக்டல் இது ஆமா என்ன சொல்றது 0 to 7 போடுவாங்க ஆக்டல் நம்பர். நீங்க இது கால்குலேட்டர்ல சொல்லிட்டீங்களே 8 தான் வந்து மெயின். LCD டிஸ்பிளே. ஆமா, 8க்குள்ளதான் எல்லா நம்பரும் வர்ற மாதிரி இருக்கும். ஆமா, அதான் சொன்னாரு LCD டிஸ்பிளேல சின்ன சின்ன ஜாயினரியா இருக்கும். சார் இடையில ஒரு சின்ன செருகள். இப்போ ஒரு கால்குலேட்டர் வாங்குறீங்கன்னு சொன்னா அதுல 8 டிஜிட் வேலை செய்தால் எப்படி பாப்பீங்க? 8 பிரஸ் பண்ணி பார்ப்போம். ஆமாங்க ஐயா, 8 முறை 8 அடிச்சிடுறீங்க. எதால வகுத்தால் 1 2 3 8 வரைக்கும் கிடைக்கும் நான் சொல்ல வரேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, கேட்டுக்கலாம். 8 முறை 8 அடிச்சிடுறீங்க. வெறும் அதாவது 8 டிஜிட்ட வகுத்தல் 5 அடிச்சீங்கன்னாக்கா 1 to 7 கிடைக்கும். அடுத்து 0 வரும். அப்ப 8 டிஜிட் வேலை செய்யும். சூப்பர் சூப்பர். இன்னொரு வாட்டி சொல்லுங்க, எனக்கு புரியல ஐயா, எனக்கு புரியல, சொல்லுங்க. அந்த 8 தாயி 8 முறை பிரஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்க. அப்ப 8 டிஜிட்டல் கால்குலேட்டர் இருக்கும். வகுத்தல் 5 அடிச்சீங்கன்னா 1 to 7 0 கிடைக்கும். ஓஹோ, சரி சரிங்க. அதே மாதிரி 8 9 அடிச்சுட்டு வகுத்தல் 6 அடிச்சீங்கன்னாக்கா 1 to 7 0 கிடைக்கும். அப்ப 8 டிஜிட்டல் வேலை செய்யுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். புதிய கால்குலேட்டர் வாங்கும் போது இது ஒரு ஃபார்முலா. 9க்கு போயிடலாமா ஐயா? போயிடலாம். அதான் வேற யாரும் எதுவும் சொல்லலைன்னா போகலாம். வேற ஞாபகம் வந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பார்க்கலாம் பேசும்போது. வேலுமதன் சாருக்கு அப்படி ஏதாவது எழுதுற போது அதுல ஏதாவது சந்தேகம் வந்தாலும் இப்படி எல்லாத்தையுமே தனியா பர்சனலா கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க சார். இது என்னுடைய ஒரு இது. கண்டிப்பாங்க. நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நேற்று அப்படியே அப்பப்போ பேசிக்கிட்டு தான் இருக்கல. நேற்று ஏன் பேசினேன். ரைட் சார். அதான் கண்டிப்பா பண்ணிக்கிறேன் ஐயா. கண்டிப்பா அவசியம் அதை பண்றோம். ஆமா சார். உங்களுடைய புக்கை சீக்கிரம் நாங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம். முடிச்சிடலாங்க ஐயா. 9க்கு மூவ் பண்ணிடலாமா? ஓகேங்க. 9 நவ கிரகங்களா இல்ல நவசக்தியா? இப்படி சொல்லிட்டு போறேன், நானே சொல்லிட்டு போறேன். நவரசங்கள் 9. நவரசங்கள் ஐயா. நவரசங்கள். என்னன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா.
இது குறிப்பா அவன் இவன்ங்கிற படத்துல வந்து விஷால் ஒரு டான்ஸ்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் காட்டிருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கூட சொல்லிருப்பாங்க. அதுல வருகிற அந்த நவரசங்கள் 9ல 1 சிருங்காரம், 2 வீரம், 3 சுற்றம், 3 நகை, 3 நகை, ஓகேங்க ஐயா. நகைத்தல், 4 சாந்தம், ஓகேங்க ஐயா. 5 கருணை, ஓகேங்க ஐயா. 6 இழிவு, 7 அற்புதம், ஓகேங்க ஐயா. 8 பயம், ஓகேங்க ஐயா. 9 கோபம். ஓகேங்க ஐயா. ஒண்ணு என்ன அடுத்து சொல்லுங்கய்யா. 1 சிருங்காரம், 2 வீரம். ரைட்டியா? சிருங்காரங்கிறது எப்படிங்கய்யா இருக்கும் விளக்கம்? ஒரு புன்னகை தகுந்த ஒரு வெட்கத்தை காட்டுறது. ஓகே. அடுத்து பாருங்க நவரசங்கள், நவ மணிகள் 9. நவமணிகள். சொல்லுங்க ஐயா. 1 மரகதம், 2 பவளம், 3 இல்ல பின்னாடி இருக்கிறவங்க எழுத பார்க்கலாம். நம்ம 2 பேரும் வேகம் வந்தா சரி சரிங்க ஐயா. ஓகே ஓகே. சொல்லுங்க ஐயா, எழுதியாச்சு, சொல்லுங்க ஐயா. 3 நீலம், 4 வைரம், 5 பதுமகாரம், பருவகாலம், பதும ராகம். ஆமா ராகம். பதும ராகம். ஓகேங்க ஐயா. 6 முத்து, 7 கோமேதகம், 8 புஷ்பராகம், 9 வைடூரியம், ஐயா வைரம் வைடூரியம் 2 ஒண்ணுங்களா ஐயா? இல்ல இது வேற அது வேற. ஓகே ஓகேங்க. மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு முறை சொல்லவா? சொல்லுங்க ஐயா. 1 மரகதம், 2 பவளம், 3 நீலம், 4 வைரம், 5 பதுமராகம், 6 முத்து, 7 கோமேதகம், 8 புஷ்பராகம், 9 வைடூரியம். இந்த 9 கண்களை 9 கற்களை வைத்து கூட சிலர் மோதிரம் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. 9 விதமான கலரோட இருக்கும். தெரியலங்க ஐயா, நான் பார்த்தது இல்ல. அதான் சரிங்க ஐயா. அடுத்ததுங்க ஐயா, போலாங்களா? அடுத்தது 9 கோள்கள். 9 கோள்கள்.
சொல்லுங்க ஐயா. ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமையோட முடிச்சுட்டு கூட ராகும் கேது சேர்த்துங்க. கூட ராகு கேதுங்களா? ஞாயிறு அதான் வந்து 9. கோல் கிடையாதுல்ல, சூரியன் வந்து கோலா? சூரியனும் கோளாதான் சித்தரிக்கப்படுகிறது ஜாதகங்கள்ல. இல்ல ஜாதகங்களை பண்றாங்க, நம்ம நவகிரகத்திலயும் சூரியன் இருக்கும். ஆமா, அதான் நவகிரகங்கள் தான் அது. இல்ல சூரியன் வந்து கோல்ல வராதுல்ல, அது வந்து நட்சத்திரம் தானே. நவகிரகங்கள்ல 9லயும் சூரியன் வராதையா, அதுதான் நவகிரகங்கள்லாம் கோள்கள்ல மாத்தி சொல்லிட்டு வருதுகிறோம். கிரகங்கள் 9 எழுதிங்க. கிரகங்கள் 9. ஓகேங்க ஐயா. அதான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். சமஸ்கிருதத்துல மாத்திருப்பாங்க, வேழனை குருன்னு சொல்லுவாங்க. அது 7 சனிக்கிழமை வரைக்கும் வந்துட்டு ராகுவும் கேது சேர்த்தீங்கன்னா 9 கிரகங்கள். கிரகங்கள் வேற கோள்கள் வேறங்களா? ஆமாங்க, ஆமா, அதான் கிரகங்கள் தான் தனி சொல்லணும். அப்படின்னா கோள்கள்னா என்ன? கோள்கள்னா பூமியோட சேர்ந்தது வரும்ல, பூமி, சூரியன், சுக்கிரன், புளூட்டோ இதெல்லாம் வருமே கோள்கள்ல. பிளானட்ஸ் தான் வந்து கோள்கள். கோள்கள் அதை சொல்லுங்க ஐயா, சரியா யாராவது, எனக்கு தெரியல. அருணகிரி ஐயா, அதை நீங்க சொல்லுங்க. இல்ல எடுத்து கொடுக்குறேன் நெட்ல இருந்து எடுத்து. இல்ல இப்ப நம்ம Okay. தெரிஞ்சது வந்து அதான் எர்த், நெப்டியூன், புளூட்டோ, யுரேனஸ், மார்ஸ், சாட்ரான். அது நிறுத்தி நெட்ல இருந்து நிறுத்தி எடுத்து சொல்லுங்க. தரேன். நிறுத்தி எடுத்து நிறுத்தி தரேன், யாராவது சொல்லுங்க. ஞாபகம் இருந்தா எழுதிக்கோ. சொல்லுங்க. ஐயா நிறுத்தி சொல்லுங்க, ஒண்ணு ஒண்ணா எழுதிக்குவோன்னு. இல்ல அதான் நெட்ல இருந்து எடுத்து தரேன், மத்தத பார்க்கலாம். ஏன்னா 9 ஆ கொடுக்கணும். சரி. வெயிட்டிங் ரைட், ஓகே. ஓகேங்க ஐயா. நவயுகம் இருக்கா? நவயுகம் இல்ல, யுகங்கள்ங்கிறது 4 தான். நவராத்திரி இருக்கா? நவராத்திரி. நவராத்திரி. நவதானியங்கள் இருக்குல்ல? நவதானியங்கள். நவதானியங்கள் இருக்கு, நவநிலைகள் இருக்கு பொழுது சைவ சித்தாந்தத்துல. சார் நவராத்திரி என்னென்னு சொல்லுங்க. இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்ததுக்கு போய்க்கலாம். தெரியலமா, கேட்டுக்கலாம். ஐயா சொன்னாங்க. ஓகே சார், ஓகேங்க ஐயா. நவதானியங்கள் கூட சிலது தெரியும். நெல்லு, எள்ளு, கொள்ளு. அவங்க ஐயா நவதானியங்கள் வர்றதா? ஆமா, வரும் கரெக்ட். கோதுமை. சார் மொச்சை, பயிறு, சுண்டல் வராதாயி, பயிர் வரும். மொச்சை கணக்கு. மேடம் அப்படியே கோயில் போயிருங்க. இது வரிசையா தெரியாது, சொல்றேன், எழுதுக்கு பாத்துக்கலாம். நவக்கிரகங்களுக்கு நவதானியங்கள் கரெக்டா அமையும் ஒவ்வொரு கிரகத்துக்கும். அது வந்து முறையா தெரியல, நான் சொல்ற வரைக்கும் எழுதுங்க. 1 நெல்லு. ஓகேங்கய்யா. 2 கொள்ளு. 3 எள்ளு. வரிசைங்க நான் எதுகையா சொல்லிடுறேன், தப்பா ரைட்டான்னு தெரியாது, பின்னாடி கேட்டுக்கலாம் ஐயா. ஓகேங்கய்யா. 4 கோதுமை. 5 மொச்சை. 6 ஒருத்தருக்கு வந்து மூக்கடலை உரித்தானது, மூக்கடலை. ஐயா உளுந்து வருதுங்க ஐயா. வருது, மூக்கடலை கூட வருது, அதுக்காக சொல்ல வரேன். 7 உளுந்து.
பாசிப்பயிரா ஏதோ இன்னும் 2 இருக்கு. அது சரியா பச்சை, அதாவது காராமணி, இன்னொன்னு பச்சை பயிறு. பச்சை பயிரா அது என்ன? பச்சை பயிறு தாங்க ஐயா ஒன்று வரும். பச்சை பயிர் ரைட் தான். கடை திறந்துடுறாங்களா? அப்புறம் காராமணியா காராமணி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருக்குது. சரி எழுதுவோம், அப்புறம் திருத்திக்கலாம். ஓகேங்க ஐயா. 8 பாசி 8 வந்து பச்சை பயிறு. காராமணி, 9 பச்சை பயிறு காராமணி எழுதிங்க பார்க்கலாம். ஆர்டர் முடிஞ்ச பச்சை பயிர் தானே ஐயா? பச்சை தான் சார், பச்சை தான், பச்சை பயிறு தான். நமக்கு அப்புறம் பின்னாடி திருத்திக்கலாம், தவறு இருக்கும். அது இருந்தா. இவ்வளவுதான் இருந்தா கூட நம்ம முறையா வரிசைப்படி எழுதியிருக்க மாட்டோம், அதை கேட்டு திருத்திக்கலாம். நானே கூட ஒரு நிகழ்ச்சியில எழுதியிருக்கேன், அது எங்கன்னு இப்ப ஞாபகத்துல இல்ல, வந்தா மறுபடியும் படிக்கிறேன். ஓகேங்க ஐயா. ஐயா 9 அதான் நான் எழுதுற மாதிரி படிக்கிறேன், சரியா தான் டிக் பண்ணிக்கங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா. 1 நெல்லு, 2 கொள்ளு, 3 எள்ளு, 4 கோதுமை, 5 மொச்சை, 6 மூக்கடலை, 7 உளுந்து, 8 பச்சை பயிறு, 9 காராமணி. நான் எழுதியிருக்கேன், நீங்க சொன்னபடிதான் நம்பர் போட்டுருங்க. ஓகேங்க ஐயா, அப்படிதான் நானும் எழுதியிருக்கேன். பாத்துக்கலாம் அப்புறமேட்டு. அதான் நீங்க சொன்ன மாதிரி கலசம் நிறுத்துறாங்களே, அது 9 பண்ணுவாங்களா? நவ கலசம். ஆமாங்க ஐயா, அந்த கலசத்துக்குள்ளதுதான் இந்த இது போடுவாங்க. சரி சரி. சார் கலசத்துக்குள்ள போடுறது 9 நவதானியங்கள். இல்ல 9 கலசம் நிறுத்துவாங்கன்னு கேக்குறேன். இல்ல சார், அது வந்து 5, 3, 7 அப்படி வரும் சார். அது அப்படி வரும். சரி ஓகே. நீங்க நம்பர் ஆஃப் கலசம் கேக்குறீங்க ஐயா? சாரி மன்னிக்கணும், அப்ப நான் தப்பா சொல்லிட்டேன். கரெக்ட் தான் அவர் சொல்லுது. அது வந்து அவங்கவுங்க இதுவை பொறுத்தது. நவதானியங்கள் தான் அந்த கலசத்துக்கு உள்ள வைப்பாங்க. கலசத்துக்கு உள்ள வைக்கிறது இல்ல, படையலுக்காக பயன்படுத்துவது. கலசத்துக்குள்ள வந்து நெல் உமி மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. ஆமா. அப்புறம் வேல்மதன் ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த புத்தகம் தான் நான் சொன்னது. இது லிப்கோ, நர்மதால சிரமத்துக்கு வருதுகிறோம், லிப்கோ பதிப்பகம். ஓகே ஓகே ஓகேங்க ஐயா. நவரத்தினமும் நவமணிகளும் வேற வேறவா ஒண்ணா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நவமணிகள் வேற, நவரத்னங்கள் வேற மாத்தான் எழுதிருக்கோம். நவ 2 ஒண்ணுதாங்க ஐயா. 2 ஒண்ணுதான். ஆமா. ஒன்பது இன்னும் வரணும், நிறைய இருக்கு, அது சரியா ஞாபகத்துல வரல. நதிகள் எழுதிட்டோம். 7ல வந்து உங்க பேரிலே இருக்கு, 7 மலை இருக்கு. மலை விட்டுட்டீங்க. இல்ல, மலைகள் 7 சொல்லிருக்கேன். சப்தகிரிகள் சொல்லிட்டோம். சரி ஓகே ஓகே. சப்தகிரிகள், கிரினா மலைன்னு அர்த்தம். நீங்களும் மலையில தான் இருக்கீங்க. இல்ல 7 கிணறு விட்டுட்டீங்க. 7 கிணறு சென்னை. 7 கிணறு ஊர் பேர் ஐயா, அது ஊர் பேர். அது 7 கிணறு ஊர் பேரு இல்ல. அந்த செயின்ட் ஜார்ஜ் போர்ட் இருக்குல்ல, அந்த போர்ட்டுக்கு அந்த காலத்துல அந்த கிணறுல இருந்தா 7 கிணறுல இருந்தா தண்ணி சப்ளை பண்ணிருக்காங்க. அதனாலதான் வந்து 7 கிணறு. 7 கிணறு, 7 குளம். 10க்கு மூவ் பண்ணலாமா? 9 வேற ஏதாவது அடிஷனலா வேற சொல்லும் போது எழுதிக்கலாம். சரி, 10க்கு மூவ் பண்றோம். அந்த தச சக்திகள் எழுதிக்கலாம். 0, 0க்கு வந்து 0, இல்லைன்னா வெளி சக்தி, ஆகாய சக்தி. 1 வந்து கால சக்தி. ஐயா கொடுத்தாருல, அதுதான் அப்படியே. 10க்கு நான் சொல்றேன், நிறைய சொல்லலாம். நான் டைட்டில் மட்டும் சொல்றேன், வேண்டியது நம்ம எழுதிக்கலாம். மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் 10. சரி, அவதாரம் 10. பிள்ளைத்தமிழ் பருவங்கள் 10. ஐயா இருங்க, எழுதிக்கலாம். இருங்க, டைட்டில் மட்டும் சொல்லிட்டு போறேன். பிள்ளைத்தமிழ் பருவங்கள் 10, ஆண்பால் தனி பெண்பால் தனி. 10 பாட்டு நூல்கள் 10, திருக்குறளின் உரையாசிரியர்கள் 10. எழுதலாமா? சொல்லுங்க ஐயா.
மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் 10. ஓகேங்க ஐயா. நான் சொல்றேன், வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன் ஐயா. இல்ல வருது சொல்லுங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாய்ஸ் நல்லா தான் இருக்கு. இல்ல திடீர்னு இருமல் வரும், எந்திரிச்சு வெளியே போயிடுவேன், திட்டுவீங்க. ஐயா சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஒன்று மீன் மச்சம்னு சொல்லுவாங்க. ஒன்று மச்சம். அதுல நான் தமிழ் படியே சொல்றேன், அப்படியே எழுதிங்க, மீன். இரண்டாவது வந்து ஆமை. ஏது மச்சம் இல்ல, மச்சி. மச்சினா இந்தியில மீன், வடமொழியில மீன். மச்சம் இல்ல. மீன் மச்ச அவதாரம். மச்சனா மீன். அதான். இரண்டாவது வந்து ஆமை. ம். மூன்று வந்து வராகம். 4 நரசிம்மம். 5 வாமனம். 5 வாமனம். 6 பரசுராமன். ஓகேங்க ஐயா. 7 ராமன். 7 ராமன் ராமாவதார். ஓகேங்க ஐயா. 8 பலராமன். 9 கிருஷ்ணன். என்னங்க ஐயா கேக்கல? கிருஷ்ணன். கிருஷ்ணன். 10 கல்கி. ஆமாங்க. ஓகேங்க ஐயா. இது மகாவிஷ்ணு அவதாரங்கள். மீண்டும் முதல்ல படிக்கிறேன். 1 மீன், 2வது ஆமை, 3வது வராகம், 4வது நரசிம்மம், 5வது வாமனம். திருவிக்ரமம் சொல்லாத 3 அடி மண் அளந்த இடம். 6வது வந்து பரசுராமன், 7வது ராமன், 8வது பலராமன், 9வது கிருஷ்ணன், 10வது கல்கி. ஓகேங்க ஐயா. அடுத்து பிள்ளைத்தமிழ் பருவங்கள் 10. இது ஆண்பாளுக்கு ஒரு பெண்பாளுக்கு ஒரு 3 மட்டும் 7, 8, 9 மாறும். சொல்றேன், எழுதுக்கலாம். நேற்று முந்தானத்து கூட ஐயா இது கேட்டிருந்தாங்க, அருணகிரி ஐயா. பருவங்கள் 10. இது ஆண்பால் குறித்தானது. இப்ப நான் சொல்றது சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. 1 காப்பு பருவம். முன்னாடி மட்டும் எழுதிங்க, காப்பு கூட. பருவம் நல்லா எழுதி கிடக்க வேணாம். 2வது வந்து செங்கீரை பருவம். என்னங்க ஐயா? செங்கீரை பருவம். 3 தாளப்பருவம். 4 சப்பாணி பருவம். சப்பாணி 16 வயதிலே சப்பாணி. சப்பானிங்களா? சரிங்க ஐயா. ஓகேங்க ஐயா. 5 முத்தப்பருவம். 5 முத்தப்பருவம். ஓகேங்க ஐயா. 6 வருகை பதிவம். ஐயா புரியல சரியா. 6 வருகை பதிவம். ஓகேங்க ஐயா. 7 அம்புலி பருவம். 8
8 சிற்றில் பருவம். ஐயா சிற்றிலா? சிற்றில் பெரிய சிற்றீர். சிற்றில் பருவம். ஓகேங்க ஐயா. 9 சிறு பறை பருவம். சிறு பறை பறை. பருவம். ஓகேங்க ஐயா. 10 சிறு தேர் பருவம். சிறு தேர். ஆமா, தேர். ஓகேங்க ஐயா. இதே பருவங்கள் 10 பெண்பால் குறித்தானது. பருவங்கள் 10 பெண்பால் குறித்தானது. இது என்ன கேட்டீங்கன்னாக்கா 1ல இருந்து 7 வரைக்கும் அம்புலி பருவம் வரைக்கும் சேர்ந்து வரும் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும். ஓகேங்க ஐயா. 8வது மட்டும் மாத்தி எழுதிங்க. 8வது பருவம் பெண்பால் குறித்தானது. அம்மானை பருவம் 1 2 3 வந்து மத்த எல்லாமே இதுல இருக்கிறது தான். ஓகேங்க ஐயா. அதனால 8வது மட்டும் மாத்திக்கங்க. சொல்லுங்க ஐயா. 8 அம்மானை பருவம். அம்பாலையா? அம்மானை மானை அம்மானை பருவம். ஓகேங்க ஐயா. 9 நீராடற் பருவம். ஓகேங்க ஐயா. 10 ஊசர் பருவம். ஊசல். ஊசர் இற்று ஊசர் பருவம். இற்று. ஓகே. ஓகேங்க ஐயா. இது ஒண்ணா நான் 10 படிக்கிறேன். அப்படியே பார்த்து ஒரு முறை செக் பண்ணிங்க. சொல்லுங்க ஐயா. பெண்பால் குறித்தான 10 பருவங்கள். 1 காப்பு பருவம், 2 செங்கீரை பருவம், 3வது தாள பருவம், 4 சப்பானி பருவம், 5 முத்த பருவம், 6 வருகை பருவம், 7 அம்புலி பருவம், 8 அம்மானை பருவம், 9 நீடார பருவம், 10 ஊசற் பருவம். ஓகேங்க ஐயா. 10 பாட்டு நூல்கள் வேண்டுமென்றால் எழுதி கொள்ளலாம். சொல்லவா? சொல்லுங்க ஐயா. 10 பாட்டு நூல்கள் 10. ரெடியா? சொல்லுங்க ஐயா. 1 திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை. சொல்லுங்க ஐயா. 2 பொருணராற்றுப்படை. 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 ஆற்றுப்படை. ஆமா. ஓகேங்க ஐயா. 3 சிறுபானாற்றுப்படை. நான்கு 4 பெரும் பணாற்றுப்படை. பெருபானாற்றுப்படைன்னு எழுதலாம். பெருபானாற்றுப்படை. பெரும் பானாற்றுப்படை. ஓகேங்க ஐயா. நீட்டமான பேரு. கொஞ்சம் யோசிச்சு லேட்டா எழுதுவாங்க. எழுதிக்கலாம். ஓகே. 5 முல்லைப்பாட்டு.
முல்லைப்பாட்டு 5 எழுதியாச்சா? எழுதியாச்சுங்க ஐயா. 6 மதுரை காஞ்சி. ஓகேங்க ஐயா. 7 நெடுநல் வாடை. நெடுநல் வாடை. ஆமா, நெடுநல் வாடை. ஓகேங்க ஐயா. 8 8 குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு. 9 பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. ஆமா. ஓகேங்க ஐயா. 10 மலைப்படு கடாகம். மலை படு கடாகம். ஆமா, கடாகம்னு எழுதக்கூடாது, கடாகம்னு எழுதணும். கடாகம். கம் இல்லாம அம்முன்னு எழுதணும். மலை கடு மலைப்படு கடாகம். அந்த கம் எழுதுற இடத்துல ஹம்முன்னு எழுதணும்னு சொல்ல வரேன். உச்சரிப்பு. ஓகே ஓகே. கடாகம். ஓகேங்க ஐயா. நான் மொத்தமா படிக்கிறேன், செக் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்க ஐயா. பத்துப்பாட்டு நூல்கள் 10. 1 திருமுருகாற்றுப்படை, 2 பொருமனாற்றுப்படை, 3 சிறுபானாற்றுப்படை, 4 பெரும்பனாற்றுப்படை, 5 முல்லைப்பாட்டு, 6 மதுரை காஞ்சி, 7 நெடுநல்வாடை, 8 குறிஞ்சிப்பாட்டு, 9 பட்டினப்பாலை, 10 மலைப்படு படாகம். சார் படாகமா கடாகமா? படாகம். சரி சரி. மலைப்படு கடாகம். கடாகம். கடாகம்னு எழுதுறது இங்க வந்து கடாகம்னு பிரிச்சு கொடுத்திருப்பாங்க, அதனால சொல்றேன். அடுத்து திருக்குறள் உரையாசிரியர்கள் 10 பேர். பதின்மர்னு எழுதலாம். சொல்லவா? திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் சொல்லுங்க ஐயா. பதின்மர். அந்த கவனகர் சொல்லும்போது பதின் கவனகர்லாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி இவங்க பதின்மர்னு சொல்றாங்க. ஒன்று தர்மர். ஐயா சொல்லுங்க, ஒண்ணு புரியல. ஒன்று தர்மர். ஓகேங்க ஐயா. இரண்டாவது மணக்குடவர். ஓகேங்க ஐயா. மூன்றாவது தாமத்தர். மத்தர். ஓகே ஓகேங்க ஐயா. ஐயா எனக்கு இது புரியல. தாமத்தர். சரிங்க ஐயா. நான்காவது நச்சர். ஓகேங்க ஐயா. ஐந்தாவது பருதி. ஐயா பருதிங்களா? பருதி. பருதி சொல்லக்கூடாது. பருதினா சூரியனை குறி. பருதிமார் கலைஞர்னா சூரிய நாராயணன் பேரு. ஓகேங்க ஐயா. ஓகே. ஆறாவது திருமலையர். ஓகேங்க ஐயா. ஏழாவது பரிமேலழகர்.
8வது மல்லர். ஓகேங்க ஐயா. 9வது கவிப்பெருமாள். கவி. கவிப்பெருமாள். கவி. ஓகேங்க ஐயா. 10 காளிங்கர். காலிங்கர். ஓகேங்க ஐயா. மறுபடியும் மொத்தமா படிக்கிறேன். திருக்குறள் உரையாசிரியர்கள் 10, 11 சொல்லலாம். 1 தருமர், 2 மணக்குடவர், 3 தாமத்தர், 4 நச்சர், 5 பரிதி, 6 திருமலையர், 7 பரிமேலழகர், 8 மல்லர், 9 கவிப்பெருமாள், 10 காளிங்கர். ஓகேங்க ஐயா. இன்றைக்கு இது அப்பொழுது எழுதிய உரையாசிரியர்கள். இப்ப கலைஞர் எழுதியிருக்காரு, சாலமன் பாப்பையா எழுதியிருக்காரு, சுஜாதா எழுதியிருக்கிறாங்க. அது இன்றைய கணக்கெல்லாம் இதுல வரல. ஆக 10 என்று ஏற்கனவே அச்சிடப்பட்டிருக்கிறது. அதை சொல்லிட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. ஒருவரி உரைகள் எல்லாம் சுஜாதான்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்க. அது கூட என்கிட்ட இருக்கு அந்த புத்தகங்கள். அது மாதிரி நிறைய பேர் இப்ப அதுக்கப்புறம் எழுதுறாங்க. அது புரளோவியம்னு கலைஞர் கொடுத்திருக்காரு. சாலமன் பாப்பையாவும் திருக்குறள் உரை எழுதியிருக்காங்க. இது மாதிரி இன்றைய காலம் இது முன்னாடி அச்சிடப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டது. சரிங்க ஐயா. அடுத்தது சொல்லுங்க ஐயா. பாயிண்ட் 10க்கு. இப்போ அடுத்த 10 எல்லாம் நம்ம விக்கிபீடியா ஐயா தான் சொல்லணும். 10 வாயுக்கள். மனித உடல்ல 10 வாயுக்கள். தசவாயுக்கள். அது சொல்ல வருமா ஐயாவுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லலாம். எல்லாமே சொல்லலாம். 10 சொல்லலாம். 1 பிராணன், 2 ஆபானன். அபானன் இல்ல, அபானன். சரி. அபானன், வியானன். 3 தியானனா? 3 வியானன், 4 உதானன், 5 சமானன், 6 நாகன், 7 கூர்மன். கூர்மன். 8 கிருகரன். 8 ஐயா ஒன்ஸ் மோர். கிருகரன். 9 தேவதத்தன். 10 தனஞ்செழியன். திரும்ப ரிப்பீட் பண்ற பாருங்க. பிராணன், அபானன், வியாயன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்செழியன். அடுத்து ஆனந்தம். அது தலைப்பு அப்புறமா போட்டுக்கலாம். சார் கொடுத்ததுதான் ஏற்கனவே. 1 ஆனந்தம், 2 ஐஸ்வர்யம். ஐயா அது தலைப்பு சொல்லுங்க. தலைப்பு தெரியல, வேற நோட்ல இருக்கு. அது எழுதிக்கலாம், நீங்களே முடிவு பண்ணலாம். ஆனந்தம். 1 ஆனந்தம். 2 ஐஸ்வர்யம். 3 ஆரோக்கியம். 4 அதிகாரம். 5 ஆளுமை. 6 செல்வாக்கு. 7 வல்லமை. 8 ஞானம். 9 புகழ். ஐயா அது 12ல வருது ஐயா.
எழுதிட்டீங்களா? அப்படியே எழுதிட்டு 12ல வச்சுங்க. அதை 9 பரவாயில்ல சொல்லுங்க. புகழ், பரவாயில்ல சொல்லுங்க. 10 வெற்றி, 9 9 9 புகழ், 9 புகழ், ம் 10 வெற்றி, ம் 11 திருப்தி, 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 12 நிம்மதி. ஐயா இது மனிதர் அடைய வேண்டிய இறுதி பலன் சொல்லிட்டு தலைப்பு இருக்குதுங்க ஐயா. ஆமா, அது 12ல வரும். 10ல சொல்லியாச்சு. அது 12ல வச்சுங்க. ஓகே ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே வந்து 10ல கொடுத்திருக்காரு. அது வந்து நேர்மறை உணர்வுகளா கொடுத்திருக்காரு. அன்பு, மகிழ்ச்சி, நன்றி, கருணை, ஆர்வம், உற்சாகம், ஆச்சரியம், திருப்தி, நிம்மதி. இப்ப சொல்லுங்க, ஒண்ணும் தப்பு இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கு தலைப்பு எதனா கொடுத்து கொடுங்க. அதான் நேர்மறை உணர்வுகள் போட்டிருக்கு. ஒன்று உள்ளுணர்வு. நேர்மறை உணர்வுகள் 10. ஆமா, உள்ளுணர்வு 1 உள்ளுணர்வு, 2 அன்பு, ஐயா வெயிட்டிங் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. உள்ளுணர்வு, உள்ளுணர்வு, 2 அன்பு, அன்பு, 3 மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, 4 நன்றி, நன்றி, 5 கருணை, கருணை, 6 ஆற்றல், ஆற்றல், 7 உற்சாகம், உற்சாகம், 8 ஆச்சரியம், ஆச்சரியம், 9 திருப்தி, திருப்தி, 10 நிம்மதி. நிம்மதி. தச மூலங்கள் இருக்கு. 10 வகையான வேர்களை வச்சு வைத்தியம் பார்க்குற முறைக்கு வந்து தச மூலங்கள். டீடைல் இல்ல, டீடைல் அப்புறம் தரேன். வேர்கள், தச மூலங்கள், தச மூலங்கள். ஹெட்டிங் மட்டும் எழுதிடுங்க. ஆமா, ஹெட்டிங் எழுதிங்க. தசமினாலும் 10. தசாப்தம்னா டெக்கேடு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, டெக்கேடு, DECADE, டெக்கேடு, தசாப்தம். தசரா 10 குறிக்குது. தச துவாரங்கள் 9 துவாரங்கள், வேர்வை வர்றது 10வது துவாரம். தச துவாரங்கள். தச பாகங்கள், தச அவதானி, 10 வகையான ஒரு அவதாரம் எடுக்கிறதுக்கு பேரு தச அவதானி. தச அவதானி, தச அவதானி. அதான் தசாவதாரங்கள் கிருஷ்ணன் சொல்லி தச அவதாரம் எடுத்தார் இல்லையா கமலஹாசன், தச அவதானி. அப்புறம் அந்த 0 to 9க்கான சக்தி எழுதிங்க. 0 கால சக்தி, வெப்ப சக்தி, ஆக்க சக்தி, திட சக்தி, இயக்க சக்தி. அதை பொறுமையா எழுதலாமா? இருக்கு, சார் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. இருக்கு, அதெல்லாம் இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. ஏழுமலையா பணம் 10 செய்யுன்றாங்க. அது ஏதாவது 10 என்னன்றது சொல்லி சொல் பழக்கம் தானே அது. பணம் 10 செய்யும். ஆமா, சொல் பழக்கம் தான். ஆனா இருக்கு, அதுக்கு என்னென்னலாம் பண்ணுன்னு அதுக்கு தெரியல. நானும் கூட படிச்சிருக்கேன். அது குறிப்பு எங்கேயோ மாட்டிட்டு இருக்கு. பணம் 10 செய்யும் ஹெட்டிங் எழுதிங்க, பின்னாடி கண்டுபிடிச்சு எழுதிக்கலாம். அதுல நான் டைட்டில மட்டும் மாத்தி எழுதுறேன். பணம் செய்யும் 10. பணம் செய்யும் 10. வேற 10ல வேற என்ன தோணுது சொல்லுங்க. கேலண்டர் வந்து முதல்ல 10 மாதம் தான் இருந்தது, அப்புறம் தான் 12 மாத்திரம். பேபி 10 மாதம், அது பாத்தீங்க. 10 ஃபிங்கர், அவ்வளவுதான் 10ல தோணுது. அவ்வளவுதான் 12 அவ்வளவுதான்.
ஐயா மனிதன் கர்ப்ப காலம் 10 மாதம் சொல்லுவாங்கல்ல. கர்ப்பகாலம் 10ல வேற ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா 12க்கு போயிடலாம். ஓகே தான் சார். இந்த இது கர்ப்பகாலம் சொன்னாரு அன்பு செல்வன். என்ன காலம்? கர்ப்பம் 12 மாதங்கள். ஆமா. 12 10 மாதம் தான் ஐயா. 10 பாச பண்ணா நாம் மகப்பே இந்த நம்ம மனிதனின் கர்ப்ப காலம் சொல்றோம்ல 10 மாதம். 10 ஓகே. ஓகேங்க ஐயா, போயிடலாம். 12 போயிடலாங்களா? ஓகே சார். 11 எதுவும் கிடையாது. வராதுங்களா? 11 எதுவும் வராதுங்களா? 11 எதுவும் சரியா இது பண்ணலையா? ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு 12 தானே. 10க்கு அடுத்து 12 தான் போறோம். சரி ஓகேங்க. இல்ல எனக்கு எதுவும் தெரியல. 11ல ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க, சரி, எழுதிக்கலாம். ஓகேங்கப்பா, உங்களுக்கு 12 மாதங்கள். ஐயா 2 மாதங்கள் எழுதலாங்களா? ஹலோ. 12 மாதம். முன்பகல் பின்பகல் 12 பிரிக்கிற மாதிரி எழுதலாங்களா? டைம் ஃபார்மேட் 12. டைம் ஃபார்மேட். பன்னிரண்டு அங்குலம் வந்து 1 அடி. ஐயா வருதுகிறோம் ஏற்கனவே வெளியே அனுப்பிச்சு. இப்ப சொல்லுங்க, எதனா விடுபட்டு போயிருக்க? 12 மாதம், 12 மணி, பிற்பகல் 12, முற்பகல் 12. ஆமாங்க ஐயா, முன்பகல் பின்பகல் எழுதிட்டேன். ஓகே. 12 மணிக்கு போயிட்டுமா? ஆமாங்க ஐயா, 12க்கு வந்துட்டோம். சரி, நீங்க தெரியல. ஒரு டசன் வந்து 12. ஒரு டசன். 12 அங்குலம் வந்து 1 அடி. ஜீசஸோட சீடர்கள் 12. ஓகேங்க. மாதங்கள் 12. இயேசுவின் சீடர்கள் 12. அப்புறம் அவ்வளவுதான் தோணுது. நீங்க தான் சொல்லுங்க. நான் ஒரு 2 ஐட்டம் சொல்றேன், குறிச்சிக்கலாம். சொல்லுங்க. அகத்தியரின் மாணாக்கர்கள் 12. அகத்தியரோட மாணாக்கள் 12. ஆமா, 12 ஆழ்வார்கள் 12. இருங்க ஐயா. அகத்தியரின் மாணாக்கர்கள் 12. சீடர்னு போட்டுக்கோங்க, அகத்தியருடைய சீடர்கள். ஆழ்வார்கள் 12. கரெக்ட். ஆமா, சொல்லட்டுமா? அகத்தியர் மாணாக்கர்கள் 12 பேர் சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா. 1 செம்பூட் சேயை. ஓகேங்க ஐயா. 2 வையா பிகர். 2 வையா பிகர். 3 அதங் கோட்டா சான். சான். 4 அபிநயர். அபி. ஆமா, அபி.
அபிநயர். ஓகேங்க ஐயா. அபி இல்ல சிவா, அவி. வி விளையாட்டு, அபிநயர். ஓ சரி சரி சரி. அபிநயர். 5 காக்கை பாடினியார். காக்கை பாடினியார். பாடினியார். ஓகேங்க 6 தொல்காப்பியர். தொல்காப்பியர். 7 தூரலிங்கர். துறைங்கர். தூரலிங்கர் 7. ஓகேங்க 8 வாய்ப்பியர். வாய்ப்பியர் 8. வாய்ப்பியர். ஆமா பியர். ஓகேங்க 9 பணம் பாரனார். பணம் பாரனார். பணம் பாரனார். 10 கழாரம்பர். 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 ஓகே ஓகேங்க ஐயா. 11 நற்றத்தார். நற்றத்தார். நற்றத்தார் நன்றி, நன்று, நல்லது, நற்றத்தார். ஓகேங்க ஐயா. 12 வாமனர். வாமனர். ஆமா இது இவர்கள் 12 பேரும் அகத்தியரோட மாணாக்கர்கள். நான் வேணா மறுபடியும் ஒரு வாட்டி படிக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. 1 செம்பூட் சேயை. 2 வையாப்பிகர். 3 அதங்கோட்டாசான். 4 அபிநயர். 5 காக்கை பாடினியார். 6 தொல்காப்பியர். 7 தூரலிங்கர். 8 வாய்ப்பியர். 9 பணம் பாரனார். 10 காழாரம்பர். 11 நற்றத்தார். 12 வாமனர். ஓகேங்க ஐயா. அடுத்து 12 ஆழ்வார்கள். சொல்லவா மற்றவர்களுக்கு? ஆழ்வார்கள். சொல்லுங்க ஐயா. 12 ஆழ்வார்கள். 1 பொய்கை ஆழ்வார். சொல்லுங்க ஐயா. 2 பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார். 3 பேயாழ்வார். 4 திருமழிசை ஆழ்வார். 5 நம்மாழ்வார். 6 மதுர கவி ஆழ்வார். 6 மதுர கவி ஆழ்வார். 7 குலசேகர ஆழ்வார். 8 பெரியாழ்வார். 9 ஆண்டாள்.
ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி, அவளும் ஒரு ஆழ்வார் தான். ஆண்டாள். ஆண்டாள். 10 தொண்டரடி பொடியாழ்வார். தொண்டருங்களா ஐயா? தொண்டரடி தொண்டரடி பொடியாழ்வார். கொடியா ஆழ்வார். ஆமா. தொண்டரடி பொடியாழ்வார். 11 சொன்னேன். திருப்பாணாழ்வார். ஓகேங்க ஐயா. 12 திருமங்கை ஆழ்வார். ஓகேங்க ஐயா. ஆமா, மறுபடியும் சொல்லவா? 1 சொல்லுங்க ஐயா. ஒரு 12 ஆழ்வார்கள். 1 புகையாழ்வார், 2 பூதத்தாழ்வார், 3 பேயாழ்வார், 4 திருமழிசை ஆழ்வார், 5 நம்மாழ்வார், 6 மதுரகவி ஆழ்வார், 7 குலசேகர ஆழ்வார், 8 பெரியாழ்வார், 9 ஆண்டாள், 10 தொண்டரடி பொடியாழ்வார், 11 திருப்பானாழ்வார், 12 திருமங்கை ஆழ்வார். ஓகேங்க. ஆமா. அடுத்து 12ல உயிர்த்தானவர்கள் சொல்றவங்க 2 மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஐயா ஆழ்வாரோட முடிச்சுக்கலாங்க ஐயா. சந்தோஷம். ஆழ்வாரோட முடிச்சுக்கலாங்க ஐயா. 5 நிமிடம் ரெஸ்ட். ஆழ்வார்களோட முடித்துக் கொண்டால் நாமகாரம் வரைக்கும் பார்த்தா பட்டக்காரன் எப்ப பாக்குறதுமாயமா? எப்படிங்க ஐயா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஆழ்வார் பெருமக்களோடு முடித்துக் கொண்டால் நாமகாரணம் வரைக்கும் பார்த்தா பட்டக்காரன் எப்ப பாக்குறதுன்னு பெருமாளா? அதுல 12 இருக்கா சார்? அது 63 63 பேர். 4 4 பெருமக்கள் எடுத்தா அடுத்த 63 பேர் தான். சரி. வளர்ச்சி தொடருங்க ஐயா. இல்ல வேற ஏதாவது 12ல ஆட் பண்ணனும்னா பண்ணலாம், இல்லனா எண்ட் பண்ணிக்கலாம். மீட்டிங் எண்ட் பண்ணலாம். பண்ணுங்க ஐயா. நமக்கு இன்னும் தெரியல. நம்ம அடுத்து வேற ஏதாவது சேர்ப்போம். அடுத்து ஆல்மோஸ்ட் எண்ணிக்கை வந்துட்டோம். இப்போ அடுத்து நாளைக்கு வந்து நம்பிக்கை சம்பந்தமா வீடியோவோ அது சம்பந்தமான கருத்தோ ஏதாவது கொண்டு வந்தா நல்லது. அதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணலாம். மகிழ்ச்சி. அப்புறம் ஐயா அருணகிரி ஐயா சொல்லுங்க ஐயா. எனக்கு சற்று வேலை. நான் இப்ப சற்றமே திண்டிவனம் வரைக்கும் போறதுனால நான் திருக்குறள் வகுப்புல கலந்து கொள்ள எனக்காக வருந்துகிறோம். ஐயா சொல்லுங்க. அது பரவாயில்ல. அதெல்லாம் பரவாயில்ல. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா ஏழுமலை ஐயா, சொல்லுங்க. ஒரு உதவி. அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் அந்த அட்டை இருக்கு இல்லைங்களா மேல, இதோ அதை மட்டும் எனக்கு ஒரு போட்டோ அனுப்புங்க ஐயா. அதாங்க ஐயா. அதை மட்டும் ஒரு போட்டோ அனுப்புங்க ஐயா எனக்கு. நல்ல விஷயம். பேரகராதிங்களா? பேரகராதி. ஆமா மேடம். பேரகராதிங்களா? ஆமா. ஓகேங்க ஐயா. நல்லது. இது லிப்கோ போட்டது. லிப்கோவில் போட்டாங்க. டி நகர்ல இருக்கிற ஒரு பதிப்பகத்தில் நான் வாங்கினேன். லிப்கோ பதிப்பகம்னு. இது வந்து லிப்கோ தமிழ் ஆங்கில பேரகராதி. அதுக்காக நன்றி ஐயா. நான் அனுப்புறேன். ஓகேங்க ஐயா. நன்றி ஐயா. சிவாயன். எல்லோருக்கும் மீண்டும் இனிய செல்வ வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி ஐயா. நன்றி.